சேலம் மாவட்டம் ஜலகண்டாபுரத்தில் கறிக்கடை மேலாளரை கத்தியால் தாக்கி 2 லட்சம் ரூபாய் கலெக்ஷன் பணத்தை கொள்ளையடித்துவிட்டு ரயிலில் தப்பிய வடமாநிலத்தவர்கள் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் வசமாக சிக்கினர். சேலத்தில் கொள்ளையில் ஈடுபட்டவர்கள் சென்னையில் சிக்கியது எப்படி? சேலத்தில் கொள்ளையடித்துவிட்டு பணக்கட்டுகளுடன் ரயிலில் ஏறி சென்னைக்கு வந்த வடமாநில கொள்ளையர்களை ரயில்வே போலீசார் ஓட விரட்டி பிடிக்கக்கூடிய சேசிங் காட்சிகள்தான் இது. சேலம் போலீசாரின் கண்ணில் மண்ணை தூவி தப்பித்த கொள்ளையர்களுக்கு சென்ட்ரல் ரயில்வே போலீசார் ட்விஸ்ட் கொடுத்த சம்பவத்தின் அதிரடி பின்னணி என்ன? சேலம் மாவட்டம் ஜலகண்டாபுரத்தில் உள்ள கறிக்கடை ஒன்றில் மேலாளராக பணியாற்றி வருபவர் பார்த்திபன். வழக்கம் போல் கணக்கு வழக்குகளை முடித்துவிட்டு கடையை மூடக்கூடிய நேரம் பார்த்து இரவு 11 மணி அளவில் பீகார் மாநிலத்தை சேர்ந்த மகேஷ்குமார் மற்றும் சமீர்குமார் ஆகிய இருவர் கடைக்கு வந்துள்ளனர். நேரமாகிவிட்டது, கறி கிடையாது என்று கூறிய மேலாளரிடம் திடீர் என்று கத்தியை காட்டி மிரட்டி தலையில் தாக்கியவர்கள் 2 லட்சம் ரூபாய் கலெக்ஷன் தொகையை கொள்ளையடித்து தப்பித்துள்ளனர். சம்பவம் குறித்து போலீசுக்கு தகவல் கிடைத்து பிடிப்பதற்குள் சேலத்திலிருந்து எக்ஸ்பிரஸ் ரயிலில் ஏறி ஆகியுள்ளனர். அந்த ரயில் சென்னைக்கு செல்வதை கண்டுபிடித்த போலீசார் சென்ட்ரல் ரயில்வே போலீசாருக்கு தகவல் கொடுத்து அலர்ட் விடுத்துள்ளனர். சரியாக காலை 8:30 மணியளவில் சென்னை சென்ட்ரல் வந்தடைந்த ரயிலின் சாதாரண பெட்டியிலிருந்து கொள்ளையர்கள் இருவரும் கீழிறங்கினர். அதை நோட்டமிட்ட ரயில்வே போலீசார் இருவரையும் பிடிக்க முயன்றனர். அதில் உஷாரான குற்றவாளிகள் போலீசாரின் பிடியில் சிக்காமல் இருக்க தப்பி ஓட ஆரம்பித்தனர். உஷாரான அதிகாரிகள் விடாமல் துரத்தி சென்று அவர்களை பிடித்துள்ளனர். பிடிபட்ட மகேஷ் மற்றும் சமீர் உள்ளிட்ட இருவரையும் ஜலகண்டாபுரம் போலீசில் ஒப்படைத்து அடுத்த கட்ட விசாரணையை தொடங்கியுள்ளனர். கொள்ளையர்களிடமிருந்து கட்டுக்கட்டாக பணமும் மீட்கப்பட்டுள்ளன. சேலம் மாவட்டத்தில் கறிக்கடை மேலாளரை தாக்கி பணம் பறித்து ரயிலில் தப்பிய கொள்ளையர்கள் சென்னை சென்ட்ரலில் பிடிபட்ட சம்பவம் மெர்சலை ஏற்படுத்தியுள்ளது.